மால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கா? எப்போ டேட் தள்ளி போயிட்டு இருக்கு? என்ன காரணம்? இல்லை, விக்டோரியா ஹால் பொறுத்த வரைக்கும் மிக மிக வரலாறு சிறப்புமிக்க ஒரு இடம். நம்ம ரிப்பன் பாலிகைக்கு எந்த அளவுக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்குதோ அதே போல் விக்டோரியா ஹாலுக்கும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இது சீரமைக்கும் பணியினை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி வைத்தார்கள். விரைவில் வந்து இந்த விக்டோரியா ஹால் வந்து பொதுமக்களின் பார்வைக்கு வந்து துவங்கி வைக்கப்படும். அனைத்து பணிகளும் முடிவெற்றிருக்கு. சிறு சிறு பணிகள் மட்டும் இருக்கு. இந்த மாதம் கடைசியில் வரக்கூடிய மாதம் துவக்கத்தில் வந்து திறந்து வைக்கப்படும். பருவமழைக்கு தயாராகிட்டோமாச்சு. மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் அனைத்துமே வந்து தயார் நிலையில் உள்ளது. இந்த மாதம் 15ஆம் தேதி கூட ரோட் கட் எல்லாமே மாநகராட்சி சார்பாக அந்த ரோட் கட் பர்மிஷன் எல்லாமே கட் பண்ண தெரிவித்திருக்கோம். மெட்ரோ துறைக்கும் அதே போல் அறிவுறுத்திருக்கோம். மாநகராட்சி சார்பாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் சில பகுதிகளில் நடைபெற்றாலும் அக்டோபர் 15க்கு மேலே அந்த பணிகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் ஜனவரி மாதம் முதல் அந்த பணிகள் வந்து துவங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சர்ப்ரைஸா விசிட் பண்ணாரு. எனக்கு டிடிகே சார் கூட போயிருக்காரு. முதலமைச்சர் அந்த மழைநீர் வடிகால் பணிகளை அவருமே விசிட் பண்ணாரு. ஸோ பணிகளை முடிக்க எந்த அளவுக்கு அவர் அறிவுறுத்திருக்காரு? கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து மழைக்காலங்களிலும் சரி மழைக்கு முன்பதாகவும் சரி தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக எடுத்து வரக்கூடிய பணிகளை வந்து ஆய்வினை மேற்கொள்வார்கள். அதன் ஒன்றாக தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து மீட்டிங்கும் வந்து அதிகாரிகளுடன் கேட்டு விசாரிக்கிறாங்க. அதே போல மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி மாண்புமிகு அமைச்சர்களாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறவர்களையும் சரி தொடர்ந்து களத்துல இருந்து மக்களுடன் பணியாற்றுமாறு எங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. வீடுகள்ல இருந்து பெரிய பொருட்கள் அதாவது பழைய பொருட்களை வந்து மாநகராட்சி வீடுகளை போய் நேரடியாக செய்யறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஆமா, இப்போ நம்ம சென்னை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா நிறைய பகுதிகளில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்னிச்சர்ஸ், பெட்டு, சோஃபா இந்த மாதிரி கழிவுகள்லாம் வந்து சாலையில போடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதனால மாநகராட்சி சார்பாகவே வந்து ஒரு நாள் நியமிக்கப்பட்டு அந்த நாள் வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து அதற்கான முன்னேற்பாடுலாம் எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த நாட்கள் வந்து வீட்லேயே வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக இந்த மாதிரி ஃபர்னிச்சர் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.